11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டிலே படைப்புகள் ஆகச் சிறந்த விஷயங்களாக காப்பியங்களாக மலர்ந்து வந்து இந்த மண்ணிலே விழுகின்றன. உலகத்தையே தனது மொழி ஆளுமையால் திரும்பி பார்க்க வைத்த கம்பன் முளைக்கிறான். கம்பனுடைய அற்புதமான படைப்பின் வீச்சு இந்த மண்ணிற்கு கிடைக்கிறது கம்ப ராமாயணம் என்ற பெயரால். கம்ப ராமாயணத்தை பாராட்டாத அறிஞர்கள், அறிவியல் ஆளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் அறிஞர்கள் உலகத்தில் இல்லை. ஏதோ தமிழ் சார்ந்த விஷயம், தமிழ் இலக்கியம் சார்ந்த விஷயம் என்பதாக மட்டும் இல்லாமல் இயற்கையை, நதிநிலைகளை, மரம் செடி கொடிகளை, விலங்குகளை, பறவைகளை, வயல் வரப்புகளை, வளர்ந்து நிற்கக்கூடிய கதிர்களை, மண்ணை, மாண்பை, மக்களை, ஆண் பெண் பாகுபாட்டை, மனிதர்களுடைய மன ஓட்டத்தை, வாழ்க்கை நடத்தக்கூடிய விதத்தை, மக்களுடைய கலாச்சார விஷயங்களை, அவர்கள் அறிந்துபட்ட விஷயங்களை, அவர்களுக்கான அறிவியல் அறிவை, கட்டுமான தேர்ச்சியை, மாட மாளிகைகளை, தெருக்களை, ஆண் பெண் பாகுபாட்டால் எழக்கூடிய குரோதத்தை, அன்பை, காதலை, வீரத்தை, தோல்வியை, வெற்றியை, மரணத்தையும் பதிவு செய்து தனது படைப்பாற்றலால் இந்த உலகத்திற்கே அற்புதமான படைப்பாளியாக மிளர்ந்தவன் கம்பன்.